எச்சபோட் சினிமாவில் எந்த இப்படிலாம் விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வர்ஷினிக்கும் சௌந்தர்யாக்கும் இடையில வந்து ஒரு சண்டை வந்தது. எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணாவோட விஷயத்த. ஸோ ராணவ் வந்து அந்த கீழே விழுந்தப்போ வந்து பின்னாடி இருந்துட்டு வந்து அவன் நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து கேட்குறாங்க. வர்ஷினி வந்து அவங்க கேட்ட விதமே வந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டாங்க. ஸோ வர்ஷினி வந்து ஏம்மா அங்கே ஒருத்தன் வந்து உளுந்து அடிபட்டு கிடக்கிறான், நீ வந்து நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து சௌந்தர்யா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அவன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் அந்த மாதிரி தான் வந்து நான் தெரியணும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு விஷயம் பண்ணி வச்சுருந்தான், அதனால தான் எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வர்ஷினி இருந்துட்டு சரி நீ அப்போ சொன்னது கூட வந்து ஓகே, அவன் வந்து கட்டு போட்டு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்போ கூட நான் சாரி கேட்கலன்னு சொல்கிறேன், அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சௌந்தர்யா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் இப்போவாது நீ ரியலைஸ் பண்ணிக்கோ, இந்த மாதிரி நீ தெரியணும் தெரியணும்னு ஒரு விஷயம் பண்ணும்போது நீ எந்த விஷயம் பண்ணாலும் அது தெரியறதுக்காக தான் பண்ணுவேன் அப்படின்றத அவனுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறத வந்து அவங்க வர்ஷினிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி நீ ஃபர்ஸ்ட்டு தப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டியா, அது மாதிரி நீ நம்ம சொன்னது தப்பு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அதே மேட்ரை வச்சு சரி இப்போ நீ வந்து ராணவ் வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டுறல்ல, அப்போ நீ வந்து அந்த ரோஸ்ட் அப்போ நடந்தப்போ வந்து நீ போய் தனியாக அழுதுட்டு இருந்தல்ல, அங்கே போய் எதுக்காக அழுத? நீ வந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு அழுதையே, எதுக்கு அது? பேப்பர் எடுத்து வச்சுட்டு நீ ஏதோ தெரியணும்னு காட்டுறதுக்காக பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சௌந்தர்யா வந்து ஏம்மா எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல பிரேக் ஆகுறேன், அப்போ இதை படிக்கணும்னு தோணுது, எடுத்து படிச்சுட்டு நான் அழுகிறேன், அது எங்கே வந்து இதாகும்? அது எப்படி வந்து நீ சொல்கிற மாதிரி ஆகும்? எனக்கெல்லாம் நடிக்கலாம் வந்து தெரியாது, நான் பெரிய ஹீரோயின்லாம் கிடையாது, ஸோ நான் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படியெல்லாம் எனக்கு நடிக்கிறதுக்கும் வந்து எனக்கு அவசியமும் இல்லை இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து நடந்தது. பட் சௌந்தர்யா மேலே வர்ஷினிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கிறத டே ஒன்லேருந்தே வந்து பார்க்க முடியுது. ஸோ அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் எடுத்து வச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.